கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 9/9/2024 15/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார், ராகு 12ஆம் இடத்துல அதாவது மீனத்தில் ராகு இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் துலா ராசி விசாக நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த துலா ராசியிலிருந்து மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 3 ராசிகள் முக்கியமாக போகிறது. துலா ராசி கார்த்தாலே வந்துடுறார், அவர் கார்த்தாலே விருச்சிக ராசிக்குள்ளே வந்துடுறார் துலா ராசியிலிருந்து சந்திரன். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி விரதம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 9ஆம் தேதி அன்றைக்கி 9/9/2024 சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். முருகனுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பால் எல்லா விதமான தோஷங்களும் செல்லக்கூடியது. குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் குழந்தை பிராப்திக்காக இந்த சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். எதிரிகளை வெல்லக்கூடியது இந்த சஷ்டி விரதம். சஷ்டி விரதத்துக்கு விரதம் இருக்கும்பொழுது சஷ்டிக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு மனோதைரியமும் நிச்சயமான வெற்றியும் கிடைக்கும். எந்த ஒரு போட்டிகளாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடியது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுவும் முருகப்பெருமானை வழிபட்டு செல்பவர்களுக்கு. ஆவணி மூலம் நட்சத்திரமே ரொம்பவும் விசேஷம். அதுவும் மார்கழி மூலம் அப்படின்னு மூல நட்சத்திரம்னு சொல்லணும்னாலே பெரிய விசேஷம். சிவபெருமான் திருவிளையாடல் செய்த நிறைய விஷயங்கள் இந்த ஆவணி மூலத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப விசேஷம் பெற்றது. மதுரை மீனாட்சி சுந்தரர் கோவிலில் ரொம்ப விசேஷம் 10 நாள் கொண்டாடக்கூடிய விசேஷமாக இருக்கும். ஸ்ரவண நட்சத்திரம் 15ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா திருவோண நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு. இன்னும் திருவோணத்தில் அப்படின்னா மாபலி திருப்பி அதனுடைய மக்களை பார்க்க வரான்றது எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நாளாக வைக்கிறது அது திருவோணம். அதே அன்னைக்கு வாமன ஜெயந்தி. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தது வாமன ஜெயந்தி. ஸோ இந்த வாரம் வரக்கூடியது ரொம்பவும் விசேஷமான காலங்கள் இந்த 3. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தால் மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்திருக்கும் பொழுது மதி கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அதை பண்ண வேண்டிய செயலாற்ற வேண்டிய கடமையாக இருந்ததே ஆனால் அது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 9/9/2024 15/9/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், சப்தமத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான எண்ண அலைகள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையுமே நிறைய நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான். வேலை மாற்றங்கள் வரும், வேலையில் ஏற்றங்கள் வரும். இப்போ இந்த சனி பகவான் மூலியமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சுபர்கள் பார்வை இல்லை, இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் அதிபதி, தனஸ்தான அதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும், அது தவிர அரசாங்கத்தில் புதனோட சம்பந்தத்தில் சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க சம்பந்தத்தில் ஏதாவது அதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் அது தவிர இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனை தவிர ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அவர்களை ரொம்பவும் நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய அஷ்டமாதிபதியும் 7ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப ஜாகிரதையாக போடுறது நல்லது. தேவையற்ற கடன்களுக்கு ஆளாயிடாதீங்க, உள்ளுக்குள்ளே போயிடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 9/9/2024 15/9/2024 வரணும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆரம்பிக்கிறார். இதன் மூலியமாக பார்த்தேனால்
அதாவது 8ஆம் இடத்துல காத்தால ஒரு 9 மணி வரலும் இருக்கார். சந்திராஷ்டம காலம் இருக்கும். இருந்தாலும் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 9:30 மணிக்கு மேலே சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்துடுறார். 9ஆம் இடத்துல வரும்பொழுது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதனால் தந்தையின் உடல் நலத்தில் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல 11ஆம் தேதி அதாவது மாலை ஒரு 6 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றம். செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவா, மண் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, நகாசு வேலைகள், தங்க நகாசு வேலை ஆசாரி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த எஜுகேஷ்னல் ஆப் விற்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 10ஆம் இடத்துல சந்திர பகவான் 11ஆம் தேதி மாலையிலிருந்து 14ஆம் தேதி அதிகாலை 00:15 ஹவர்ஸ், அதாவது 13ஆம் தேதி நள்ளிரவிலிருந்து நள்ளிரவு ஒரு 12:15 மணியிலிருந்து மணி வரலும் இருக்கார். 14ஆம் தேதி அதிகாலை வரலும் சந்திர பகவான் இருக்கார். அந்த 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் 14ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 16ஆம் தேதி காலை ஒரு 4 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு தொழில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதும் மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறதன் மூலியமாகும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.